இவ்வளவு உயரத்துல மாட்டிக்கிட்டு இந்த 2 பொண்ணுங்க எப்படி தப்பிச்சுப்பாங்கன்னு நீங்களே பாருங்க. இந்த வீடியோல பார்க்குற பொண்ணுங்க பெரிய டவர் மேல ஏறி ரிஸ்க் எடுக்கிறது அவங்க ஹாபி. அப்படி இந்த டவர் மேல ஏறும்போது அதுல இருக்கிற ஸ்க்ரூ கழண்டு அந்த பொண்ணு கீழ விழுகும்போது மேல ஏற்கனவே ஏறி போன அவங்க ஃப்ரெண்ட் கயிற பிடிச்சு காப்பாத்திடுறாங்க. அந்த ஏணி உடைஞ்சு போனனால கீழ இறங்கி போக முடியாம அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த டவருக்கு கீழ யாரோ வர்றத பார்த்துட்டு இவங்க மேல இருந்து கூப்பிட்டு பார்க்கறாங்க. எவ்வளவு மேல இருந்து கூப்பிடுறனால அவருக்கு காதுல விழுகவே இல்ல. அந்த ஆளும் அங்க இருந்து போயிடுறான். வேற வழி இல்லாம நைட்டும் பகலும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க. நாள் முழுக்க மேலே இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அப்பதான் ஏணி விழுகும்போது அவங்க பேக் கீழ மாட்டுனது ஞாபகம் வருது. அதுல சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு கீழ போய் எடுக்க போலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கயிறு கட்டிட்டு கீழ இறங்குறா. அந்த பேக் எடுத்துட்டு மேல வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழ இருக்க டவர்ல மண்டை மோதி அங்கேயே செத்துறா அந்த பொண்ணு. ரொம்ப பசியில இருக்க அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அங்க செத்த மாதிரி நடிக்கிறா. அவ செத்துட்டான்னு நினைச்சிட்டு ஒரு கழுகு அவளை கொத்தி சாப்பிடறதுக்காக வருது. அப்ப அந்த கழுகை பிடிச்சு அப்படியே கொன்னு பச்சையா அதை சாப்பிடுறா. வேற வழியே இல்லாம 2, 3 நாள் ஆயிட்டும் அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு வராதனால அவங்க அப்பா எப்படியோ அவங்க இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்து இங்க உயிரோட இருக்க அந்த ஒரு பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுறாரு. விளையாட்டு வினையாயிரும்னு சொல்லி நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்